Hey guys, welcome to Rahul Random. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா OnePlus அவங்க புதுசா லான்ச் பண்ணியிருக்கிற NORD அப்படின்ற மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அந்த மொபைல் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்குமா அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். OnePlus அவங்க புதுசாக NORD அப்படின்ற மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துடலாம். முதல்ல டிஸ்பிளேலேருந்து வருவோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் ஹெச்டிக்கான 6.44 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு AMOLED டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளேவோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 4115 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் 30 வாட்டுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக உங்கள் மொபைலை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் நம்மளுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 765G அப்படின்ற சிப்செட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்குது. ஆனால் இந்தியாவில் 5G சிம் இன்னும் அவங்க லான்ச் பண்ணாததால் நம்மளுக்கு வெறும் ஃப்யூச்சராகவே மட்டும்தான் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இந்த சிப் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த லேட்டஸ்ட்டாக ஒரு சிப் விட்டாங்க பார்த்தீங்களா, 730G, அதோட அப்கிரேடு தான் சொல்லணும். இப்போ இந்த மொபைலோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்துடலாம். OnePlus NORDல பேக் சைடில் நம்மளுக்கு 48 மெகா பிக்சல் கூட 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு சென்சாரும் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 5 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. செல்ஃபி சைடில் வந்தீங்கன்னா செல்ஃபி கேமரா ப்ரைமரி பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சாரும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் கொடுத்துருக்க சில முக்கியமான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். இந்த மொபைலில் நமக்கு 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இன்னும் 5G லான்ச் பண்ணல. அண்டு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதோட ப்ரைஸிங்க்கு வருவோம். ப்ரைஸிங்னு சொல்லும்போது இந்த மொபைல் பார்த்திங்கன்னா 6GB RAM 64GBக்கான ஸ்டோரேஜ் வேரியண்ட் பார்த்திங்கன்னா 25,000க்கும், 8GB RAM 128GB வேரியண்ட்டுக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 27,000க்கும், 12GB RAM 256GB ஸ்டோரேஜுக்கான வேரியண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30,000க்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு ஓகேவான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக படுது, எனக்கு இதெல்லாம் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.